ஒரு ஊரில் கோவிந்தன் என்றொரு வியாபாரி இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர், கடின உழைப்பாளி. ஆனால் பெரிய வசதி எதுவும் இல்லை. தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை சிறிய கடை ஒன்றின் மூலமாக கடினமாக உழைத்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மாலை கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தபோது அவருடைய வாசல் முன் 3 பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் கோவிந்தனுக்கு ஆச்சரியம். நீங்கள் யார், எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்களில் ஒருவர், நாங்கள் மூவரும் ஒரு ஊரை தேடி வந்தோம். ஆனால் இங்கே உங்கள் வீட்டை கண்டதும் நின்று கொண்டோம் என்றார். மற்றொருவர், நாங்கள் 3 பேரும் ஒரே நேரத்தில் உள்ளே வர முடியாது. நீங்கள் யாராவது ஒருவரை மட்டும் உள்ளே அழைக்கலாம். யார் உங்களது வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுங்கள் என்றார். மூவரையும் கூர்ந்து கவனித்தார் கோவிந்தன். முதலில் இருந்தவர் கம்பீரமான தோற்றத்துடன் பெரிய ஒரு வைர மாலையை அணிந்திருந்தார். அவர் வெற்றி என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டார். இரண்டாமவர் அழகான உடைகள் அணிந்து கையில் நிறைய நகைகள் மற்றும் பொக்கிஷங்களை வைத்திருந்தார். அவர் செல்வம் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டார். மூன்றாமவர் ஒரு சாதாரண உடை அணிந்து கையில் ஒரு குச்சியை மட்டும் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய முகம் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தது. அவர் அன்பு என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டார். மூவரையும் பார்த்து யோசித்தார் கோவிந்தன். வெற்றியை உள்ளே அழைத்தால் நான் என் வியாபாரத்தில் பெரிய வெற்றியை பெறுவேன். ஆனால் என்னிடத்தில் இருக்கும் மன அமைதி இல்லாமல் போய்விடுமோ? என் நண்பர்கள், குடும்பம் என எல்லாவற்றையும் இழந்து விடுவேனோ என்று யோசித்தார். அப்படியானால் செல்வத்தை அழைத்தால் என்ன? பெரிய மாளிகைகள், பொக்கிஷங்கள் எனையெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த செல்வத்திற்காக நான் யாரிடம் பேசவும் பழகவும் முடியாமல் தனிமையில் வாழ வேண்டி வருமோ என்று யோசித்தார். கடைசியாக அன்பை பார்த்தார் கோவிந்தன். அவர் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தார். அவரை அழைத்தால் தன் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று தோன்றியது. வாருங்கள் அன்பே, உங்களை என் வீட்டிற்கு அழைக்கிறேன் என்று அன்பின் பெயரைச் சொல்லி உள்ளே அழைத்தார். கோவிந்தன் அன்பை அழைத்ததும் அது ஒரு பெரிய அதிசயத்தை காட்டியது. அன்பு உடன் சேர்ந்து வெற்றியும் செல்வமும் கூட உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்து ஆச்சரியமடைந்தார் கோவிந்தன். நான் அன்பை மட்டும்தானே அழைத்தேன், நீங்கள் இருவரும் ஏன் உள்ளே வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களில் யாரை அழைத்து இருந்தாலும் அவர்கள் மட்டும்தான் வந்திருப்பார்கள். ஆனால் அன்பை நீங்கள் அழைத்ததால் நாங்கள் இருவரும் கூட வந்தோம். ஏனென்றால் எங்களுடைய சக்தி மற்றும் இருப்பு ஆகியவை அன்பின் பின்னால் உள்ளது என்றனர். அன்று முதல் கோவிந்தனின் வீட்டில் அன்பும் வெற்றியும் செல்வமும் ஒரு சேர குடிபுகுந்தன. கோவிந்தன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் செல்வத்துடனும் வாழ்ந்தார். இது ஒரு பெரிய படிப்பினையை அவருக்கு கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு அன்புதான் முதல் படி என்பதை உணர்ந்தார்.